தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பக்தியும் முக்தியும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நாம் காண இருப்பது வைராகியம் குறித்ததாகும். எத்தகைய இன்பத்திற்குமான விருப்பத்தினில் நின்றுள்ள விடுதலையே வைராகியம். இங்கும் பிறகும் புலன்வழி இன்பத்தில் உள்ள பற்றின்மையே வைராகியமாகும். அது ஒரு விதமான மனோநிலை. அது வெறும் புறவேடமோ தூல நிர்வாணமோ அல்ல. புலன்வழி பொருள்களிலும் புலன்வழி இன்பத்திலும் உள்ள குறைபாடுகளை காண்பதன் மூலமாக வைராகியம் வளர்ச்சியடைகிறது. குறைகள் எவை? துன்பம், பிறப்பு இறப்பு, மூப்பு, பிணி, கவலை, ஏக்கம், பயம், சிரமம், பாபம், பிணி போன்ற ஆத்தியாத்மிக தாபம். தேள்கடி, பாம்புக்கடி, புலி முதலியவற்றால் ஏற்படும் பயம் ஆதி பௌத்திகமாகும். மின்னல், இடி, புயல், பூமி அதிர்ச்சி, எரிமலை குமுறல் முதலியவை ஆதி தெய்வீக தாபமாகும் என்பதையும் புலன்வழி வாழ்க்கையின் மூலம் ஒருவன் அனுபவிக்கும் குறைபாடுகளேயாகும். இடைவிடாத சத்சங்கம், எல்லாவித பற்றுதல்களை துரத்தல், தனிமை, ஜபம், நல் விசாரம், மறைநூல் ஓதுதல் இவை வைராகியத்தை வளர்த்து உரப்படுத்தும். புலன்வழி வாழ்க்கையில் உள்ள குறைகளை எப்பொழுதும் நினைவில் நிறுத்தினால் வைராகியம் மெல்ல மெல்ல வெளிப்படும். சதை, எலும்பு முதலிய இந்த உடலின் செயற்பொருட்களின் நிழல் படத்தை மனக்கண்முள் நீங்கள் வைத்துக்கொண்டால் மோகம் அல்லது உடல் பற்றுதலும் காம இச்சையும் மறைந்துவிடும். உலகியல் வாழ்க்கையில் இன்ப துன்பம் ஸ்திர வாழ்வல்ல. ஜீவாத்மா பெரும் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அவன் ஒரு பலமான தீர்மானத்தை செய்து கொள்கிறான். ஒரு நாளைக்கு நான் இந்த உலகை விட்டு சென்றே ஆக வேண்டும். நான் கடவுளை கண்டே தீர வேண்டும். தற்காலிக வைராகியம் தோன்றுகிறது. ஆனால் திரும்பவும் இன்பத்தை பெறும் பொழுது தனது முந்தைய தீர்மானத்தை அவன் மறந்து விடுகிறான். இளமையில் இன்பத்திற்கான பொருள்கள் அமோகமாக தன்னிடம் இருக்கும் பொழுது ஆசைகள் அதிகரிக்கின்றன. அவன் இன்பத்திற்கு பின்னால் ஓடுகிறான். ஒருவனிடம் மந்த வைராகியம் குடிகொண்டிருக்குமானால் அதை பற்றற்ற ஒரு மகாத்மாவின் தொடர்பில் இருப்பதால் பலப்படுத்த முடியும். இந்த உடல் அழியும் தன்மையது. இந்த உலகத்து பொருட்கள் அனைத்தும் அழியக்கூடியது, ஸ்திரமானது அல்ல. அழியும் தன்மை உடையதை கனவென்றே கருத வேண்டும். பகுத்து பார்த்தல், விசாரம், மறைநூல் ஓதுதல், சத்சங்கம் மூலமாக நீங்கள் காணல் நீர் போல் இவ்வுலகம் பொய்யானது என்ற ஒரே எண்ணத்தில் உறைந்திருக்க வேண்டும். எங்கனம் வெளிச்சம் இருட்டை போக்குகிறதோ அதே மாதிரி மறைநூல்கள் ஆத்மீக சாஸ்திரத்தின் மீது அதிகமான பிரகாசத்தை அள்ளி வீசுகிறது. இந்த உலகத்தின் வேர் மனம்தான். மனதின் உருவமைப்பு குறித்தும் அதன் நிலை குறித்தும் அதை அடக்கும் உபாயம் குறித்தும் மறைநூல்கள் விவரமாக தெரிவிக்கின்றன. பொறுத்துதலுடனும் பலத்துடனும் உங்களால் மனதை பிடித்து அடக்க முடியாது. அதை புத்திசாலித்தனமான முறைகளால் அடக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வைராகியம் உடையவர்களாக இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சொந்த உடைமைக்கும் அனுபவத்திற்கும் வேண்டி அளவுக்கு அதிகமான பொருட்களை நீங்கள் சேர்த்தால் அதிக துன்பத்திற்கு இலக்காகி நிற்கிறீர்கள். ஒரு நல்ல போர்வையை நீங்கள் விரும்பினால் எனது என்ற எண்ணம் வந்து புகுகின்றது. அந்த எண்ணத்தை எவனாவது அகற்ற முயற்சித்தால் உங்களுக்கு கோபம் உண்டாகிறது. உடனே சம்சாரம் பூராவும் வந்து சேரும்.
பற்றுதல் இருவகைப்படும். ஒன்று உருவமுள்ளது, மற்றொன்று உருவமில்லாதது. அடிமனத்தில் விதை உருவத்தில் மறைந்து நிற்கும் எல்லாவித உருவமிலா பற்றுதல்களையும் இல்லாததாக்க வேண்டும். ஒழுக்க ஆத்மீக கர்வம் மேலிட்டு அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது இந்த உருவிலா பற்றுதல் சாதகனை திரும்பவும் தன்மையப்படுத்தி விடுகிறது. வைராக்கியமின்றி தியானத்தால் ஈடுபடுவதால் எத்தகைய உருப்படியான விளைவும் ஏற்படாது. எங்கனம் வயலில் உள்ள தண்ணீரானது எலிப்பொந்துகள் வழியாக ஒழுகி விடுகிறதோ அதேபோல் சக்தியும் தவறான வழிகளில் தவறான சிந்தனைகளில் உருவிலா பற்றுதல் காரணமாக வீணாகி விடுகிறது. இதே காரணத்தில்தான் சேர்ந்தாற்போல் 12 வருடங்கள் தியானத்தில் ஈடுபடுவதாக சொல்கின்ற சாதகர்களும் ஒருவிதமான முன்னேற்றத்தையும் அடைவதில்லை. இந்த பற்றுதல் சந்தேகம், மறதி, தவறான நம்பிக்கை முதலியவற்றை உருவாக்குகிறது. வைராக்கியம் வலுப்படும் பொழுது மனம் இயற்கையாகவே கடவுளை நோக்கி ஓடுகிறது. தானாகவே பக்தி வந்து பெருகுகிறது. உண்மை வைராக்கியம் ஓங்குகிறவனுக்கு கடவுளை காண்பதில் எவ்வித கஷ்டமும் இருக்க முடியாது. கற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் என்று வள்ளுவரின் வாய்மொழியை கூறி வைராக்கியம் என்னும் கட்டுரையை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நம்பிக்கை, விரகதாபம், வைராக்கியம் குறித்து அழகான சிந்தனையை கொடுத்த குருதேவர் பக்தியின் பல நிலைகள் குறித்து கூறுகிறார். அதை நாம் நாளைய நிகழ்வில் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.